Hello friends, welcome to Nikki Designers and இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து aari materials வந்து நான் purchase பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நான் வாங்கிட்டு வந்திருக்க மெட்டீரியல். ஸோ இப்போ இதில் ஒரு மெட்டீரியலை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேப்ரிக் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து நெட் ஃபேப்ரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் மட்டும் டிசைன் பண்ணுறதுக்கு நான் வாங்கினேன். பட் ஆனால் நான் ஸ்லீவ் அளவுக்கு நான் வாங்கலை, ஃபுல்லாக 1 மீட்டரே வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம ரிமைனிங் நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து 1 மீட்டர் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இந்த நெட் ஃபேப்ரிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். நான் வந்து இங்கே சிபிசி ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வந்து அந்த கட் பீஸ் ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நெட் ஃபேப்ரிக்கு, சாட்டன் ஃபேப்ரிக்கு, கிளிட்டர் நெட்டு, ஸோ மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து சிபிசி ஷாப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன், எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி. அண்ட் ஒரு ஷேடில் வந்து 2 ஸ்பூல் ஆஃப் த்ரெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஷேடில் வந்து 2 ஸ்பூல் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பட் இனி நான் ஃப்யூச்சரில் பர்ச்சேஸ் பண்ண போகிறது எல்லாமே ஒரு ஷேட் எடுத்து அது நான் ஃபுல் பாக்ஸ் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு த்ரெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் த்ரெட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் நம்மளோட யூடியூப் சேனல், இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து நான் ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன், எப்போயாச்சும் யூஸ் ஆகும்னு. ஸோ இந்த க்ரீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்துட்டு ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் கலர், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷேட் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ராமா க்ரீன் கலர், அதுக்கப்புறம் பிங்க் ஷேடு, அதுக்கப்புறம் சாண்டல் கலர் ஷேடு. ஸோ இந்த ஷேடெல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து பீகாக் ப்ளூ கலர். இதெல்லாமே அப்கமிங் ப்ளவுஸ் டிசைனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் த்ரெட்டு வந்து நான் வந்து பிஐபி பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஷேட் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால இந்த கவர் வந்து எப்போவுமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் பீட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் கோல்டு சுகர் பீடு. இது வந்து நான் ஃபுல் பேக்கெட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இப்போல்லாம் நிறைய கலர்ஃபுல் மெட்டீரியல்ஸ் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பீடெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு நெட் ஃபேப்ரிக் இதே செல்ஃப் கலரில் வந்து நீங்கள் எடுத்து அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே க்ரீன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா ரிச் லுக்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் பீட் வந்து நீங்கள் செல்ஃப் கலர் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து லைட் க்ரீன் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல கிளிட்டர் ஆகும். ஸோ அதனால் நம்ம ப்ளவுஸில் வந்து அதே மற்ற ப்ளவுசஸ்லாம் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் போதும், நிறைய யூஸ் பண்ணால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ அதனால எந்த பீடு எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த சுகர் பீட் வந்து எனக்கு அரவுண்ட் 200 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து தெரியல. அண்ட் இந்த பீடு இப்போ நான் காமிக்கிற இந்த பீடு, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜரி ஜர்தோசின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து வச்சுருக்கோம். அண்ட் அதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்கள் குவெரிஸ் வந்து நான் சார்ட் அவுட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீடை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ஜிபி பீட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்பர் 1 வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்பர் 1 விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் இதில் நம்பர் 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பீடு வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த என்ஜிபி பீடு இதில் வந்து ஷேட்ஸ் வந்து நிறைய ஷேடு வந்து கிடச்சிது. ஸோ அண்ட் ஆல்சோ இதில் பீச் கலர், ஸோ அந்த மாதிரி கலர்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பஞ்ச் பீடை விட இந்த பீடு வந்து நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இந்த பீடெல்லாம் வந்து நம்ம சன்லைட் படுற மாதிரி நம்ம வந்து வைக்கக்கூடாது. இது வந்து பிலோ 30 டிகிரி செல்சியஸில் தான் வந்து நம்ம வைக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு டார்க்கர் பிளேஸில் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த பீடு வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பீடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்ட் 180 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த பீடு வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய கலர்ஸில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பீடு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்.
ஸோ இதுவும் அதே லைட் க்ரீன் ஷேடு தான். இந்த பீடு வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த பீடெலாம் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு இப்போ ஃப்ளவர் டிசைன் ஏதாச்சும் போடுறோன்னா ஸோ அதுக்கு சென்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ ஆரி ப்ளவுஸில் வந்து கீழே வந்து நம்ம கிறிஸ்டல்ஸு டேப்லெட் பீட்லாம் வச்சு குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி லட்கன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் பீடெல்லாம். ஸோ லட்கன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பீடும் அதே மாதிரி தான், நம்ம வந்துட்டு ட்ரை ஏரியாவில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து டார்க்கர் பிளேஸில் தான் இருக்கணும், சன்லைட் படுற மாதிரி வைக்கக்கூடாது. பிலோ 30 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரௌண்ட் 200-300 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. இது வந்து நான் ஃபுல் பேக்கெட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இந்த பீடு வந்து நல்லா தான் இருக்கும். நான் இந்த பீடெல்லாம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பட்டுப்பாவாடை வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். அண்ட் அந்த வீடியோ வந்து நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து வரும். ஸோ அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஸ்டோன் வந்து பீகாக் ப்ளூ கலரில் வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி 100 கிராம் வந்து கேட்டேன், பட் இதில் வந்து 100 கிராம் விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த பீகாக் ப்ளூ கலர், ரெட்டு, க்ரீனு இதெல்லாமே வந்து யூஸ்வலாக வர கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நமக்கு எப்போவுமே டிமாண்டில் தான் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால நான் வந்து பீகாக் ப்ளூ கலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் வாங்கிக்கலாம். ஒயிட்டு அதுக்கப்புறம் கோல்டன், இந்த 2 கலர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிங்க்கு, டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் இந்த டார்க் ராயல் ப்ளூ கலர், இந்த கலர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து நம்ம ஒர்க் பண்ணிடலாம். அண்ட் இது போக இருக்க ஷேட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரேராக தான் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.